ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போடுறவங்களா இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நான் பச்சரிசி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த தட்டில் ஊற்றி நம்ம வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு பார்த்தா இப்படி ஏடேடாக வந்துடும். நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி கோலம் போட ஆரம்பிச்சிருக்கலாம். நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி தாங்க கரைச்சி கோலம் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் கரைக்கும் போது கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜவ்வாது கலந்து போட்டிங்கன்னா பூஜை ரூம் நல்லா வாசமாக இருக்கும். கோலம் போடுற இடம்லாம் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.